பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு நாளில் தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது இங்கே தீங்கு நாள் என்று சொல்லி எழுதுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பலவிதமான ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாள். நாம் வாழுகிற கடைசி காலம் இந்த தீங்கு நாளை போல இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தீங்கு நாளில், இந்த கடைசி காலத்தில் தேவன் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போ தீங்கு நாளில் தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் தம்முடைய கூடார மறையில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையில் மேல் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்மிடத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை விட என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த தீங்கு நாளில் தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, சபைக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது. நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்மை ஆண்டவர் நம்ம குடும்பத்தை நம்மையும் கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். நமக்கு எதிராக எத்தனையோ சத்துருவுடைய போராட்டங்கள், பலவிதமான நெருக்கமான காரியங்கள், பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள் இதெல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இந்த சூழ்ந்திருக்கிற இந்த காலத்தில் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மை பத்திரமா அந்த கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போய் ஆண்டரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்போ ஆலயத்தில் போய் ஆண்டரை ஆராதிக்கும் போது இந்த தீங்கு நாளில் நம்மை தேவன் பாதுகாத்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ முதலாவது, நாம் தேவனுடைய ஆலயத்தை விட்டுறக்கூடாது. ஆலயத்திலேயே நம்ம போய் உட்கார்ந்து ஆண்டரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். நமக்கு வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஆராதனை, அந்த ஆராதனையில் சபையில் போய் நம்ம எல்லோரும் ஆண்டரை ஆராதிக்கணும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயத்துக்கு போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆலயத்தில் போய் ஆண்டரை ஆராதிப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே ஆலயத்தை விட்டுறாதீங்க. ஆலயத்தில் போய் ஆண்டரை துதியுங்க, ஆராதனை செய்யுங்க. சமயம் கிடைக்கிற நேரமெல்லாம் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தரை துதியுங்க. ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ரெண்டாவது, ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல, பலி செலுத்தணும். அல்லேலூயா. அவர் விரும்புகிற பலி நொறுங்குண்டது நறுங்குண்டமாக நம்முடைய இருதயம். அப்புறம் நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது பலியை கொடுக்கணும், பலி செலுத்தணும், கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உற்சாகமை கொடுக்கணும். ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டரை ஆராதிக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஊழியத்தை தாங்கணும். இன்னைக்கு பலி என்பது கொடுக்கறதை நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். ஆண்டருடைய காரியத்துக்கு நம்ம உதவி செய்யும்போது நம்மை ஆண்டவர் பாதுகாத்து உயர்த்துகிறார். மூணாவது பார்த்திங்கன்னா, கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நமக்கு சமயம் கிடைக்கும் நேரமெல்லாம் ஆண்டரை பாடி அவரை துதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது கட்டுகள் கலண்டு போனது, விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்யணும், சமயம் கிடைக்கும் நேரமெல்லாம் ஆண்டவரை பாடி துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். 4வது பார்த்திங்கன்னா, கர்த்தாவே, 7 வசனம், நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். 4வது, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாவதுமான
பெரிய காரியங்களை உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். அப்போது நம்முடைய நம்பிக்கை மனுஷனை சார்ந்திருக்கக்கூடாது. மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது, கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி கூப்பிடணும். கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரும்போது கர்த்தரையே நோக்கி கூப்பிட வேண்டும். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் கூடாரத்தில் மறைத்து, கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்த வேண்டுமானால் முதலாவது நம் ஆலயத்துக்கு போக வேண்டும். 2வது கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 3வது அவரை பாடி ஆராதிக்க வேண்டும். 4வது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய உயர்வையும் கர்த்தர் கொடுத்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை உயர்த்துகிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை அப்படியே வழிநடத்துவாராக, ஆஸ்வதிப்பாராக. செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.